சுந்தரபாண்டியன் இந்த படத்தில் வந்து லட்சுமி மேனனும் சசிகுமாரும் நடிச்சிருப்பாங்க. நம்ம சசிகுமார் வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறதுனால எல்லாரும் அதிகமாக பாசமாக இருப்பாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே சசிகுமார் மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பார். அவர் காலேஜ் போவார் சசிகுமார். அப்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினியை மீட் பண்ணுவார். பார்த்துட்டு அவர் 2 பேருக்குள்ளே ரொம்ப பிரியமாயிரும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புவாங்க. ஆனால் அதே பஸ்ஸில் வந்து தன்னுடைய காதலியை விரும்புகிறதா சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வெறுப்பேற்றுவான். அதனால் 2 பேருக்கு இடையில் நிறைய மோதல் வரும். அதனால் சசிகுமாரோட ஃப்ரெண்டு என்ன செய்வார், இவனை தள்ளி விட்டு பஸ்ஸிலேருந்து கீழே வந்து இறந்து போயிடுவான். அப்புறம் சசிகுமாரோட அப்பா வந்து ஹீரோயினியை பொண்ணு கேட்குறக்கா வீட்டுக்கு வருவார். அவங்க அப்பா சொல்லுவா, என் பையன் எவ்வளோ விரும்பியிருந்தால் அவங்க பொண்ணை ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு கூட துணிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தாம்மா என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதனால் அவங்க குடும்பத்தில் நிறைய குழப்பம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த பிள்ளைய ஹீரோயினியை அவங்க சொந்தக்கார பையனுக்கு ஆல்ரெடி பேசி வச்சுருப்பாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோயினியை ரொம்ப விரும்புவான். அவங்க அப்பா வந்து ஒரு முடிவெடுத்துருவார், இல்லை என் பொண்ணை அவன் விரும்பினவனுக்கு தான் நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோன்னே இவனுக்கு வந்து அதிகமாக கோவம் வரும். ஏற்கனவே அவன் செத்து போனான்ல ஒரு பையன், அவன் வந்து இவனுடைய நண்பன். அதனால் இவனுக்குள்ளே ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி இவனை காட்டுக்குள்ளே வர வச்சு குத்தி கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி நம்ம ஹீரோ வர சொல்லி எல்லோரும் சேர்த்து சரியான கலவரம் நடக்கும். அதுலேருந்து நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிருவார். கடைசியில் சொல்லுவார், குத்துனது நண்பனாக இருந்தாலும் செத்தாலும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஹீரோ ஹீரோயினி 2 பேருக்கும் திருமணமாகும். 2 பேரும் சந்தோஷமாக இருப்பா. இதான் அந்த கதை.